ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி சிலபஸ்லேருந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், அதாவது கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், இந்த டாப்பிக்கில் வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் கேட்கப்பட்ட 35 கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே டெய்லி வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்களும் வந்து ஆட் ஆகிறதன் மூலமாக ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம். அண்ட் இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குவிஸினோட வின்னர்ஸ் பார்த்துடலாங்களா. டார்கெட் டிசி 35 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. மணி சூர்யா 27 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரதீப் சி 27 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் டிசி வந்து 35 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, 35 அவுட் ஆஃப் 35. ஸோ இது வரைக்கும் நம்ம விஷன் 2020 ஆரம்பித்து இத்தனை குவிஸ் போயிருக்கு இல்லையா, 40+ குவிசஸ் போயிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு யார் வந்து இந்த மாதிரி ஃபுல் மார்க்ஸ் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் டிசி தான். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் இருந்த எந்த குவிஸ்லையுமே யாருமே வந்து ஃபுல் மார்க் எடுத்தது கிடையாது. பிகாஸ் வந்து நம்ம கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு லெவலாக தான் இருக்கும். அதாவது ஹை லெவல்லேருந்து ஈஸி லெவல் வரைக்கும் கொஷின்ஸ் வந்து மிக்ஸ்டாக தான் எடுப்போம். கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் ஈஸியாலாம் இருக்காது, டிஃபிகல்ட் லெவலும் சேர்த்து தான் எடுக்கிறோம். ஸோ இப்படி கொஷின்ஸ் கேட்டதுனால இது வரைக்கும் யாரும் எடுக்க முடியலை. பட் இந்த டைம் வந்து டார்கெட் டிசி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது போல் அடுத்தடுத்து எல்லா குவிஸ்லையுமே எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ, ஃபஸ்ட்டு ஃபெடரல் ஸ்டேட் இஸ் பிரிட்டிஷ் அப்படின்னு கொடுத்துருந்தா. ஸோ வேர்ல்டுனோட ஃபஸ்ட்டு ஃபெடரல் ஸ்டேட் பிரிட்டிஷ் கிடையாதுங்க, யூஎஸ்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே யூஎஸ்ஏ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 13 பிரிட்டிஷ் காலனிஸ் வந்து தனியாக வந்து ஒரு கான்ஸ்டிடியூட் பண்ணிப்பாங்க ஃபெடரல் ஸ்டேட்டாக. ஸோ அப்படி சொல்லப்படுறது தான் இப்போது இருக்கிற யூஎஸ்ஏ. சரிங்களா. ஸோ அப்போ வேர்ல்டுலே வந்து ஃபஸ்ட்டு ஃபெடரல் ஸ்டேட் கூட்டாட்சி கொண்டது எது அப்படின்னு பார்த்தா யூஎஸ்ஏ தான். சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் எப்போ வந்து ஃபெடரலிசம் பிகின் ஆச்சு, எந்த ஆக்ட் மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 தான். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் கூட்டாட்சி முறை வந்து தோற்றுவித்த ஆக்ட் சட்டம் எது அப்படின்னு பார்த்தா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ இந்த இயர் ரொம்ப முக்கியம், 1773 அப்படின்றத பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு, பார்ஷியல் ஆட்டானமி டயார்கி அப்படின்னு சொல்லப்படுறது எந்த ஆக்ட் மூலமாக இந்தியாவில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 தான். சரிங்களா. ஸோ இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். இரட்டை ஆட்சி முறை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது எந்த ஆக்ட்னு பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஒருவேளை கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் 1935 இது எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதில் மாநிலங்களுக்கு சுயாட்சி முறையை ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ மாநிலங்களுக்கு ப்ரொவின்சஸ், அப்போ வந்து 1935 ப்ரொவின்சஸ்ன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டேட்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு பிரசிடென்சிஸ்லையும் வந்து ஆட்டோனாமி, அதாவது சுயாட்சி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அது எந்த ஆக்ட்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. செகண்ட் கொஷின், விச் ஒன் இஸ் நாட் ஏ ஃபெடரல் ஸ்டேட். இவற்றுள் எந்த நாட்டில் கூட்டாட்சி அமைப்பு இல்லை அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்ஏ தான் வந்து ஃபெடரல் ஸ்டேட்டாக அனௌன்ஸ் பண்ணோமா. தென் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா, சுவிட்சர்லாந்து இப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஃபெடரலிசமை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன் இவங்க எல்லாருமே ஃபெடரல் ஸ்டேட் தான். ஓகேவா. ஸோ அப்போ இதில் நான் ஃபெடரல் ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தா சைனாவை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. Third question, which region is not under supervisory control of Governor General at Calcutta? கல்கத்தாவில் உள்ள கவர்னர் ஜெனரலின் ஆளுமையின் கீழ் சட்டம் கொண்டு வராத இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு. ஸோ அதாவது மெட்ராஸ், கல்கத்தா, பாம்பே இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 3 பகுதிகளையும் கல்கத்தாவோடைய கவர்னர் ஜெனரலுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 இருக்கு இல்லையா. ஸோ அதற்கு ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் கொண்டு வந்தது. அகைன் சொல்கிறேங்க, மெட்ராஸ், கல்கத்தா, பாம்பே இது 3த்தையும் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இருக்கு இல்லையா, கூட்டாட்சி முறையை இந்தியாவில் முதல்ல துவக்கி வைத்தது, அதன் அடிப்படையில் கல்கத்தாவுடைய கவர்னர் ஜெனரல் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. Fourth question, choose the incorrect one. Option A, India establishes federalism through Part 6 provision. இந்தியாவின் அரசமைப்பு 6வது பகுதியில் கூட்டாட்சி முறையை வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஃபெடரலிசம் பற்றி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 6லையும் 7th ஷெடியூல்லையும் தாங்க இருக்கும். ஓகேவா. தென் இந்த 7th ஷெடியூல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியாவோட அந்த 3 லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்,
அண்ட் யூனியன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது மூணுத்தை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு ஃபெடரலிசம் பற்றி இந்தியாவோட எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 6ல் தான் இருக்குது. சரிங்களா? தென் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 7th ஷெடியூலில் தான் இருக்குது. ஸோ இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 7th ஷெடியூலில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ சென்டருக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய பவர்ஸை பற்றி சொல்கிறது தான் இந்த 7th ஷெடியூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் 3 லிஸ்ட்டை வந்து பிரிப்பாங்க. ஓகேங்களா? பட்டியல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 368 அண்ட் பார்ட் 14 அப்படின்னு கொடுத்துருக்கோமா. ஸோ ஆர்டிகிள் 368 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 14ல் இல்லைங்க, பார்ட் 20ல் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பார்ட் 20ல் ஆர்டிகிள் 368. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகிள் 368. ஓகேவா? ஸோ அமெண்ட்மெண்ட் நம்ம சாதாரணமாக ஒரு லா மூலமாக பண்ணக்கூடாது. அமெண்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும். அதன்படி தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அமெண்ட்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகிள் 368. ஸோ இது எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 20ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஒரு ரிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெகிழா அரசமைப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 5th கொஸ்டின், விச் கண்ட்ரி இஸ் ஒன்லி ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன் இன் தி வேர்ல்டு? நெகிழும் அரசமைப்பு கொண்ட நாடு. ஸோ உலகிலேயே ஒரே ஒரு நாடு தான் நெகிழும் அரசமைப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அது எந்த நாடு அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா யூகே, அப்படி இல்லைனா உங்களுக்கு இங்கிலாந்து அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ பிரிட்டன்னு சொல்லப்படுற இந்த யூகே தான் உலகத்திலேயே ஒரே ஒரு நெகிழும் அரசமைப்பு கொண்ட நாடு. சரிங்களா? தென் அப்போது நம்ம இந்தியா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து லா மேக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அமெண்ட்மெண்ட்டுமே லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் மூலமாகவே பண்ணுறது. ஸோ ஏதோ ஒரு லா மூலமாகவே கான்ஸ்டிடியூஷனை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா அதை வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொசீஜரே இருக்குது இல்லைங்களா? ஸோ நார்மலாக மற்ற லாஸ் மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்தியாவை பார்த்திங்கன்னா ரிஜிட்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரோட அப்ரூவல் இல்லாமலே பார்லிமெண்ட்டோட சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்தியாவை பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 6th question, which two article provides the procedure for the creation of new states and abolition of existing states? அரசமைப்பின் எந்த உறுப்புகள் மாநிலங்களை மாற்றவும் புதிய மாநிலங்களை உருவாக்கவும் வழிமுறையை வகுக்கின்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தானா, ஸோ இந்த வழிமுறையை வகுக்கும் ஆர்டிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 and 4 தான். சரிங்களா? ஸோ ஆர்டிக்கிள் 1, 2, 3 and 4 எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எதில் பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த 4 ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த கொஸ்டின் இருக்கும். ஆனால் இதில் இன்னும் இன்டெப்த்தாக இந்த டாபிக் பொறுத்தவரை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஏரியாவை சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை வந்து ஸ்டேட்டுக்கு நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு அந்த பவர் கிடையாது. ஸோ யாருக்கு அந்த பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கு கிடையவே கிடையாது. யூனியன் கவர்மெண்ட், அதாவது பார்லிமெண்ட் இருக்குது இல்லைங்களா? பார்லிமெண்ட் மூலமாக மட்டும்தான் ஒரு ஸ்டேட்டுக்கான நேமை சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ இல்லை கம்மி பண்ணுறதோ அந்த பவர் இருக்குது. ஸோ பார்லிமெண்ட்டில் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஆர்டினரி பில் வந்து ஏதாச்சும் ஒரு ஹவுஸில் ஒன்று வந்து ராஜ்யசபா இல்லை லோக்சபா எதுலையாவது ஒரு ஹவுஸில் வந்து பில் பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அது யாரோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனில். தென் அதுக்கப்புறமா அந்த பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு வந்து வாழ்வுரிமை இல்லை, அதாவது நோ ரைட் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 7th question, which country describes the indestructible union composed of indestructible states? உடைக்க முடியாத மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடு என்று கூறிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும். யூஎஸ்னோட சுப்ரீம் கோர்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நேம் சேஞ்ச் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சரி
கவர்மெண்ட்டுக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க யூஎஸ்ஏ. ஸோ அதனால தான் அவங்களே சொல்லியிருப்பாங்க இன்டிஸ்ட்ரக்டிபிள் யூனியன் கம்போஸ்ட் ஆஃப் இன்டிஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உடைக்க முடியாத மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட உடைக்க முடியாத நாடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 8th கொஸ்டின், ஹவு கேன் வி சேஞ்ச் த நேம் ஆஃப் அவர் ஸ்டேட்? மாநிலத்தின் பெயரை எவ்வாறு மாற்றலாம்? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ஆர்டிகிள் 3 அண்ட் ஆர்டிகிள் 4 கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஆர்டினரி பில் பாஸ் ஆகும் அப்படின்ட்டு சொன்னோமா, அதுக்கப்புறமா சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக அது அப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அப்போ வந்து இதில் ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான் இல்லைங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, போத் ஆர் கரெக்ட். 9th question, is India follows the equal distribution of seats for all states in Council of States? இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும் இடஒதுக்கீடு சமமாக உள்ளதா அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. அதாவது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு மாநிலங்களவையில் சீட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. ஸோ அப்போ எதன் அடிப்படையில் இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டினுடைய பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் அந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது, அதாவது உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கோங்க, ஹையஸ்ட் பாப்புலேஷன் கொண்ட ஸ்டேட். அப்போ அதில் வந்து எவ்வளோ வந்து சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31 சீட்ஸ் இருக்குது. அதுவே ஸ்மாலர் ஸ்டேட்ஸ், இப்போ நாகாலாண்ட் எடுத்துக்கோங்க, அதில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சீட் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. அப்போ இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபெடரல் நேச்சர் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ராஜ்யசபா சீட்ஸு இந்தியாவில் அன்இக்குவலாக தான் இருக்கும். ஸோ பாப்புலேஷனை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சீட்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 10th கொஸ்டின், கரண்ட்லி ஆகஸ்ட் 2020 பேஸ் பண்ணி which state have more than one seat? மாநிலங்களவையில் ஒன்றிற்கும் மேற்பட்ட இடங்களை உடைய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அப்போது எந்தெந்த ஸ்டேட்லலாம் வந்து 1 சீட் தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சாகணும் இல்லைங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ தான் சொன்னோம், எந்த ஸ்டேட்லலாம் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கோ அது எல்லாமே வந்து 1 தாங்க இருக்குது அப்படின்ட்டு சொன்னோன்னா, அப்போது எந்தெந்த ஸ்டேட்லலாம் ரிமைனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம், திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், கோவா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாண்ட், இது போக யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி இருக்குது இல்லைங்களா, இதுலேயும் 1 சீட் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் மட்டும்தான் 1 சீட் இருக்குது. அப்போ அது என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. சிக்கிம், திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், கோவா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, புதுச்சேரி. ஓகேங்களா. ஸோ இதிலலாம் 1 சீட் தான் இருக்குது. அப்போ ஹிமாச்சல் பிரதேஷில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சீட்ஸ் இருக்குங்க. சரிங்களா. ஸோ டோட்டலாக 245 சீட்ஸ். ஓகேவா. ராஜ்யசபாவுக்கு 245 சீட்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து லோயஸ்ட்டாக எது இருக்குது, ஹையஸ்ட்டாக எது இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ லோயஸ்ட்னால் 1 சீட்டு தான், அது எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பார்த்தாகணும் இல்லைங்களா. தமிழ்நாட்டில் 18 சீட்ஸ் இருக்குது. அதே போல் ஹையஸ்ட் இந்தியாவிலே ஹையஸ்ட் சீட் எதுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொன்னோம். உத்தரப்பிரதேஷில் 31 சீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அப்போது ஹையஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேஷ் 31 சீட். செகண்ட் ஹையஸ்ட்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு தான் 18 சீட்ஸ். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பீகார் 16 சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த சீட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேட்னோட நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 11th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன் அபவுட் ராஜ்யசபா சீட். மாநிலங்களவையின் இடங்கள் பற்றி தவறானவை. ஸோ அப்போ நம்ம சொன்னோம் தமிழ்நாட்டில் 18 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உத்தரப்பிரதேஷில் 31 இருக்குது, தென் நாகாலாண்டில் பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ எந்தெந்த ஸ்டேட்லலாம் 1 சீட் தான் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட்டு அஸ்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா 6 அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா, ஸோ இது தவறுங்க. அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா 7 சீட் இருக்கும். தென் அடுத்து வேறு என்னென்னலாம் ஸ்டேட் இருக்குது, ஆந்திரா இருக்கு இல்லையா, ஆந்திராவில் 11 சீட் இருக்குது. கேரளாவில் பார்த்திங்கன்னா 9 சீட்டு, கர்நாடகாவில் 12 சீட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ராஜ்யசபா சீட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 12th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன் அபவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு சென்டர். ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றப்படுவது பற்றி தவறானவை அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 2/3 ஆஃப் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ப்ரெசன்ட், 3/2 பங்கு பெரும்பான்மை ஆதரவு. அதாவது பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து 2/3 மெம்பர்ஸ் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், அப்போ தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ இது கரெக்டு தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஸ்டேட்லேருந்து சென்டருக்கு ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து
12 மந்த்ஸுக்கு தாங்க வேலிடிட்டி இருக்கும். தென் அதுக்கப்புறமாவும் நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அகைன் வந்து நம்ம அதை ராஜ்யசபாவில் அந்த பில் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது அப்ரூவல் வந்தால் தான் 1 இயர்க்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஓகேவா? அப்போது கண்டினியூ பண்ணவே முடியாது அப்படின்ட்டுலாம் கிடையாது. அகைன் வந்து அது அப்ரூவல் வாங்கணும். சரிங்களா? ராஜ்யசபாவில். ஸோ அப்போ கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அப்போ இதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் என்ன ஆர்டிக்கிள் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிக்கிள் 243. சரிங்களா? ஸோ ஆர்டிக்கிள் 243ல் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை நம்ம யூனியன் லிஸ்ட்டில் மாற்றலாம். எதன் மூலமானு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா மூலமாக. அந்த ராஜ்யசபாவில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து 2/3 மெம்பர்ஸ் இருக்கணும். அதே போல் சிம்பிள் மெஜாரிட்டியும் டோட்டல் மெம்பர்ஸ்லேயே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா 1 இயர் வரைக்கும் தான் வேலிடிட்டி. அதுக்கப்புறமும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் பண்ணணும்னா அகைன் வந்து அது ராஜ்யசபாவில் பாஸ் ஆகணும் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 13th கொஷின், விச் ஒன் இஸ் நாட் அண்ட் ஆல் இந்தியா சர்வீசஸ்? அனைத்து இந்திய பணிகளில் இல்லாதது எது அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா, ஸோ ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 3ஆக பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஐஜி அப்படின்றது அது ஒரு ஆஃபீஸருக்கான போஸ்டிங். அது இதில் வராதுங்க. சரிங்களா? ஸோ ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னா இந்தியாவில் 3 தான், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரிலேட்டடாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, ஆர்டிக்கல் 312 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது ரிலேட்டடாக வந்து ஏதாவது பில் பாஸ் பண்ணணும், ஏதாவது நியூவாக ஒரு இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் க்ரியேட் பண்ணணும் ஒரு போஸ்டிங் அப்படின்னா அதற்கு அதிகாரம் பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவுக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதற்கு அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அப்ரூவல் வந்து 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் அந்த ஹவுஸில் இருக்கவங்க அப்ரூவல் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் யூஸ்வலான விஷயம் தான். ஸோ இதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு தான் இருக்குது. அதே போல் இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் இதில் ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸர்ஸை யார் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க ரெக்ரூட் பண்ணும். பட் ஆனால் அந்த போஸ்டிங் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 14th கொஷின், விச் ஃபங்க்ஷன் இன் இந்தியா வாஸ் அண்டர் ஃபெடரலிசம்? ஸோ ஃபெடரலிசம் தரக்கூடிய ஃபங்க்ஷன் இந்தியாவில் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஜுடிஷியரி, நீதித்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் எப்படி இருக்குன்னா இன்டகிரேட்டடாக இருக்குது, அதாவது ஒருங்கிணைந்த நீதித்துறையாக இருக்குது. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபெடரலிசம் இல்லை. சரிங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பக்ஸ் தனித்துவமான உரிமை கொண்டதாக இருக்குது ஜுடிஷியரி. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து ஃபெடரலிசம்க்கு உண்டான ப்ராப்பர்ட்டி கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை ஃபெடரலிசம் கொண்ட கண்ட்ரியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில் ஏதாவது ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அது வந்து அந்த ஸ்டேட்லேயே நடக்கும். சரிங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கு அப்படின்னு தனியாக ஒரு எலெக்ஷன் இருக்கும். பட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷனுக்கும் சரி, ஸோ இது ரெண்டுத்துக்குமான எலெக்ஷனுமே நேஷ்னல் எலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்ன தான் வந்து எந்த எலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் லோக்கல் பாடிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான எலெக்ஷன் மட்டும்தான் நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் நடக்குது. சரிங்களா? அதனால தான் இந்தியாவுடைய இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபெடரலிசம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர். இந்தியாவோட நிர்வாகத்துறை மற்றும் சட்டமன்றத்துறை இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசமாக தான் இருக்குது. ஓகேங்களா? கூட்டாட்சியில் தான் இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம், சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் எக்கனாமிக்ஸ்லேயும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்த்துருக்கோம், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பார்த்துருப்போம், லெஜிஸ்லேட்டிவ் பார்த்துருப்போம், ஃபினான்ஷியல் பவர்னு சொல்லிட்டு நிறைய பவர்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக ஃபெடரலிசம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த 2 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த 3 வீடியோஸுமே வந்து கவர் பண்ணி ஆகணும் இந்த டாப்பிக்கில். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 15th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ கார்ப்பரேட் டேக்ஸ். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரெவன்யூஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ டேக்ஸ் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை 5 விதமாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்க்ளூசிவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க சில டேக்ஸஸை. ஓகேவா? ஸோ அதாவது எக்ஸ்க்ளூசிவ்லி அலாட்டட் டு சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி அலாட்டட் டு ஸ்டேட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணுறது, விதிக்கப்படுறது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருப்பாங்க. இது செகண்ட் வே. தென் தேர்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? அவங்க லெவி பண்ணுவாங்க, அதாவது அவங்க வந்து விதிப்பாங்க. அதே போல் அதை கலெக்ட் பண்ணுறது யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறதும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து தேர்ட் வே.
ஃபோர்த் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களே லெவி பண்ணி அவங்களே கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களே விதித்து அவங்களே வசூலிப்பாங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபோர்த்து வே. தென் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அந்த வரியை வந்து வசூலிக்கிறது, விதிக்கிறது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதை வந்து யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபிஃப்த்து வே. அப்போ 5 வழிகளாக வந்து டேக்ஸ் ரெவன்யூ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக விதிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்க்ளூசிவாக அலாட் பண்ணப்பட்டது தான் இந்த கார்ப்பரேட் டேக்ஸ். அது மட்டும் இல்லாமல் கஸ்டம் டேக்ஸும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? சுங்கவரி அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்டது இந்த சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் வே பார்த்தோம் இல்லையா, யூனியன் கவர்மெண்ட் விதிக்கப்பட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வசூலித்து அதை பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கு கீழே தான் இந்த மெடிசினல் டேக்ஸ் அதெல்லாமே வரும். சரிங்களா? ஸோ மெடிசினல் டேக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது கலால் வரி அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன வரிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டாம்ப் டியூட்டிஸ், அதாவது முத்திரை வரி, தென் எக்ஸைஸ் டியூட்டிஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த யூனியன் கவர்மெண்ட்டால் விதிக்கப்பட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வசூலித்து பயன்படுத்தி கொள்வாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வே பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட் விதித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை கலெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தென் அதுக்கப்புறமா அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருவாங்க அப்படின்ட்டும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே எதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூஸ் பேப்பரில் ஆடு போகுது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விளம்பர வரிகள் எல்லாமே இந்த ஃபோர்த்து டைப்பில் வரும். சரிங்களா? அப்போது ஃபிஃப்த்து டைப்பாக ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்கம் டேக்ஸுங்க. சரிங்களா? ஸோ அதாவது அதை வந்து விதிக்கிறது, தென் அதை கலெக்ட் பண்ணுறது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து இரண்டுக்குமே நடக்கும். யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் வருமான வரியில் அக்ரிகல்ச்சரை தவிர்த்து விவசாய வருமானத்தை தவிர்த்து மீதி வரக்கூடிய வருமான வரி எல்லாமே இந்த வேக்கு கீழே தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 16th question, how many ways the tax revenue system distributed to collect tax? மத்திய மாநில நிதி பகிர்வில் வரி வருமான பகிர்வு எத்தனை வகைகளில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது? ஸோ இப்போ தான் 5 டைப்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ மொத்தம் 5 வேஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 17th question, choose the incorrect one. Option A, Article 275. ட்ரைபல் பாப்புலேஷன் வெல்ஃபேர், அதாவது அரசமைப்பின் 275வது உறுப்பு வந்து பழங்குடியினரின் நல்வாழ்வு பற்றி விவரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது கரெக்டு தாங்க. 275 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த பழங்குடியினர்களோட நல்வாழ்வுகளுக்காக கிராண்டிங் எய்ட்ஸ், அதாவது நிதி ஒதுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் 275 தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் 280 கம்போசிஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், அரசமைப்பின் 280வது உறுப்பு குழுவின் அமைப்பை விவரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ நிதி குழு அப்படின்ட்டு வரும். ஸோ இதில் நிதி வந்து மிஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபினான்ஸ் கமிஷனில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகிள் 280. ஓகேங்களா? ஸோ அப்போ கம்போசிஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேர்மேன் இருப்பாங்க, 4 அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அதில் இந்த 4 மெம்பர்ஸில் ஒரு மெம்பர் வந்து ஹைகோர்ட்னுடைய ஜட்ஜாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது தான் ஆர்டிகிள் 280. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஹேவ் 1 சேர்மேன் அண்ட் 3 மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா. ஸோ நான் என்ன சொன்னேன், இப்போ தான் சொன்னேன், ஒரு சேர்மேன் இருப்பாங்க, 4 அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னேன்னா, அப்போது இதில் தவறாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 18th question, choose the incorrect one. ஆப்ஷன் ஏ, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்றத முதல்ல வந்து பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவின் ஆஸ்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றவர் தான் இந்தியாவுடைய ஃபெடரல் சிஸ்டம் பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ என்னன்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபெடரல் சிஸ்டம் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்தியாவை இந்த மாதிரி வர்ணித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றவர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 263 வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பற்றி சொல்லுது அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மாநிலங்களுக்கு இடையான குழு வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 263. சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு மொத்தம் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் மாநிலங்களுக்கு இடையே ஏற்படுற டிஸ்பியூட்ஸ் சிக்கல்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து என்கொயரி பண்ணுறது, தென் அதற்கு அட்வைஸ் பண்ணுறது ஃபங்க்ஷன் 1. தென் ஃபங்க்ஷன் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள பொதுவான விஷயத்தில் ஏதாவது வந்து தலையிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அதன் ரிலேட்டடாக ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதனோட ஒர்க்கெல்லாம் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? தென் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் மாநிலங்களுக்கு இடையே ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படின்றத அதிகரிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் மூலமாக. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷன் இல்லை வாட்டர் ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து பிரசிடென்ட்டுக்கு வைக்கணும் ஸ்டேட்ஸுக்கு இடையே ஏற்படுற கோஆர்டினேஷனுக்கு அப்படின்னா அந்த ஒர்க்கையும் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் 3 ஒர்க்ஸ். ஓகேங்களா? இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதெல்லாமே சொல்கிறது ஆர்டிகல் 263. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம் வந்து சர்க்காரியா கமிஷன் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய கூட்டாட்சி இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது சர்க்காரியா கமிஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்ட்டு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை ரெக்கமெண்ட் பண்ணது எந்த கமிஷன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்காரியா கமிஷன் தான். சரிங்களா? தென் இந்த இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக தான் இருப்பாங்க. ஓகேவா? தென் இதனோட மெம்பர்ஸ் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்னோட சீஃப் மினிஸ்டர் இல்லைனா யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் கவர்னர்ஸ் ஆர் லியூட்டனன்ட் கவர்னர்ஸ், தென் 6 கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸ்டாண்டிங் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க? டோட்டலாக 13 மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 13 மெம்பர்ஸ் கிடையாதுங்க. 5 கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, 9 சிஎம் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது 14 மெம்பர்ஸ் ஆகிடுவாங்க இல்லைங்களா? ஸோ இதில் 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 15 மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு பாருங்கள். ஒன்று வந்து யூனியனுடைய ஹோம் மினிஸ்டர்னு சொல்லுவோம். தென் பார்த்தீங்கன்னா 5 கேபினெட் மினிஸ்டர் இருப்பாங்க. அப்புறம் 9 சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ டோட்டலாக 15 மெம்பர்ஸ் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட ஒரு பார்ட்டாக இவங்களும் வந்து கோஆப்ரேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதாவது ஒத்துழைப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய வேலைகளும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 19th கொஷின் சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ ஜோனல் கவுன்சில். ஸோ ஜோனல் கவுன்சில் அப்படின்னா மண்டல குழுக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? இந்தியாவில் ஜோனல் கவுன்சில் எந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் தாங்க. பட் இயர் பார்த்தீங்கன்னா 1946 கிடையாது, 1956. சரிங்களா? தென் அப்போது இந்த ஜோனல் கவுன்சில் துவக்கவிக்கும் பொழுது டோட்டலாக எத்தனை ஜோன் கவுன்சில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஜோனல் கவுன்சில் தான் கிரியேட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமா இந்த ஜோனல் கவுன்சிலோட சேர்மேன் வந்து ஃபஸ்ட்டு சேர்மேன் வந்து இந்திரா காந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுவே தவறான விஷயம் தான். ஏன்னா இந்த ஜோனல் கவுன்சிலுக்கு சேர்பர்சன் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டராக தான் இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்திரா காந்தி வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டராக இருந்ததே இல்லை இல்லைங்களா? அப்போது இந்த ஆப்ஷன் வந்து ராங்காக தான் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 20th கொஷின் பை விச் இயர் 6th ஜோனல் கவுன்சில் வாஸ் கிரியேட்டட். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து எத்தனை ஜோனல் கவுன்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ 6 தான் ஆட் பண்ணப்பட்டது எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971. சரிங்களா? ஸோ அப்போ அந்த 6th ஜோனல் கவுன்சில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு ஜோனல் கவுன்சிலுக்கும் என்னென்ன நேம் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சாகணும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த கொஷினில் பார்ப்போம். 21st கொஷின் விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் அபவுட் ஜோனல் கவுன்சில். மண்டல குழுக்கள் பற்றி தவறானவை. ஸோ ஜோனல் கவுன்சில் பார்த்திங்கன்னா 6 இருக்குது அப்படின்னு சொன்னோமா? ஸோ அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்த்து ஜோனல் கவுன்சில்னு சொல்லுவோம், அடுத்து சதர்ன் ஜோனல் கவுன்சில், அடுத்து ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில், தென் நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில். ஓகேவா? ஸோ இந்த 4 டேரக்ஷனில் வந்தாச்சு. தென் 5வது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜோனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரலில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 6th என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஜோனல் கவுன்சில். சரிங்களா? நார்த் ஈஸ்ட் ஜோனல் கவுன்சில் அப்படின்றது தான் 1971 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்கள் நார்த் வெஸ்டர்ன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, நார்த் ஈஸ்டர்ன் மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 22nd கொஷின் காமன் சேர்பர்சன் ஆஃப் ஜோனல் கவுன்சில். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த ஜோனல் கவுன்சிலோட சேர்பர்சன் யாராக மட்டும்தான் இருக்க முடியும்? யூனியன் கவர்மெண்ட்டோட ஹோம் மினிஸ்டராக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோமா?
அதே போல் மெம்பர்ஸ், இந்த ஜோனல் கவுன்சிலில் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியினோட சிஎம் சீஃப் மினிஸ்டர், அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்டேட்டினோட 2 மினிஸ்டர்ஸ், தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த ஜோனல் கவுன்சிலினோட வைஸ் சேர்மேனாக இருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 23rd question, choose the incorrect one. ஆப்ஷன் ஏ ரிவர் போர்டு ஆக்ட். ஸோ இந்த ஆக்டுக்கு எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் இயர் ரொம்ப முக்கியங்க, அது ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஒவ்வொரு ஆக்டும் என்ன எதற்காக வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ரிவர் போர்டு ஆக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1956 தான் கொண்டு வந்தாங்க. அதாவது நதி நீர் ஆணையம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட்ஸ், அதாவது 2 மாநிலங்களுக்கோ இல்லை 3 மாநிலங்களுக்கோ இடையில வந்து ரிவர்ஸ் நதிகள் ஓடும் இல்லையா, தென் அந்த ரிவர் வேலிஸ் அதெல்லாமே ரெகுலேட் பண்ணுறதுக்காக, ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் ரிவர் போர்டு ஆக்ட், அதாவது நதி நீர் ஆணையம்னு சொல்லுவோம். அதுக்கான இயர் பார்த்தீங்கன்னா 1956. ஓகேவா. அதே அந்த தண்ணீர் வருது இல்லையா, 2-3 மாநிலங்களுக்கு இடையே வரக்கூடிய தண்ணீர் மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட்டால், அதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் அதற்கு வந்து ஒரு ஆக்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1956ன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதை வந்து இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நதிநீர் தீர்ப்பாயங்களை இயக்குவாங்க. தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அப்படின்ட்டு ஒன்று ஏற்படுத்தி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிபியூனல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து எந்த ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா. ஏதாவது மாநிலங்களுக்கு இடையே ஏற்படுற தண்ணீர் சிக்கல்களை தீர்க்கறதுக்காக கொண்டு வந்த நதிநீர் தீர்ப்பாயம் அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் இது எந்த ஆர்டிக்கலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 262ல் மாநிலங்களுக்கு இடையே ஏற்படுற நீர் பிரச்சனையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆர்டிக்கல் 262 இதை பற்றி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த அடுத்த ஆப்ஷனை பார்த்துட்டு பார்க்கலாங்களா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வம்சாதாரா ரிவர் டிஸ்பியூட். ஸோ நிறைய மாநிலங்களுக்கு இடையே வந்து ரிவர் டிஸ்பியூட்ஸ் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா. இப்போ வம்சாதாரா அப்படின்றது எந்த 2 ஸ்டேட்ஸுக்கு இடையே ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா கிடையாதுங்க, ஆந்திரா அண்ட் ஒடிசாக்கு இடையே. ஓகேங்களா. அப்போ பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் ஏற்பட்டது சட்லஜ் டிஸ்பியூட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சட்லஜ் ரிவர் டிஸ்பியூட்னு சொல்லுவோம். சரிங்களா. தென் வேறு என்ன, இன்னும் 2 டிஸ்பியூட் மட்டும் பார்த்துக்கலாமா. காவேரி டிஸ்பியூட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி. ஓகேங்களா. கேரளா, கர்நாடகா, புதுச்சேரிக்கு இடையே ஏற்பட்டது காவேரி டிஸ்பியூட். அதே போல் மகாதயி டிஸ்பியூட் பார்த்தீங்கன்னா மகாதயி ரிவர் டிஸ்பியூட் பார்த்தீங்கன்னா கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்களுக்கு இடையே ஏற்பட்டது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் வந்து எந்த மாநிலங்களுக்கு இடையே ஏற்பட்டது அப்படின்ட்டு கேட்கறது கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பார்க்கலாங்களா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கொஷின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிக்கிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் தி வாட்டர்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ் அண்ட் ரிவர் வேலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படியே அதே தான் டேரெக்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள். கீழ்கண்ட அரசியலமைப்பு சட்ட விதிகளில் எது மாநிலங்களுக்கு இடையிலான மற்றும் நதி பள்ளத்தாக்குகளுக்கு இடையிலான நதிநீர் ஒப்பந்தம் பற்றியது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொன்னோம், ஆர்டிக்கிள் 262 அப்படின்ட்டு சொன்னோமா. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ரீசெண்டாக நடக்கப்பட்டது 2019 நடக்கப்பட்ட எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. 24th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ ரிவர் வாட்டர் போர்டு ஆக்ட் 1956 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவர் வாட்டர் போர்டு ஆக்டும் சரி, இல்லை இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்டும் சரி, ரெண்டுமே வந்து 1956 தான் இல்லைங்களா. ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் பொறுத்தவரை வந்து முதல்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. சரிங்களா. ஸோ அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமும் வந்து சால்வ் ஆகலை அப்படின்னா தான் நம்ம சொன்னோம் இல்லையா ட்ரிபுனல், அதாவது தீர்ப்பாயங்களை அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தீர்ப்பாயங்களில் பார்த்திங்கன்னா ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்னோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. சரிங்களா. தென் மட்டும் வேறு யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைனா சுப்ரீம் கோர்ட்னோட ரிட்டையர்டு ஜட்ஜு இல்லைனா ஹை கோர்ட்னோட ரிட்டையர்டு ஜட்ஜுக்கெல்லாம் இருப்பாங்க. சரிங்களா. ஸோ அந்த ட்ரிபுனல் மூலமாக வந்து முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவை கடைசியாக எடுக்கிறாங்களோ அதற்கப்புறம் எந்த கோர்ட் இன்வால்வ் ஆனாலும் சரி அந்த டிஸ்பியூட் சம்மந்தமாக எந்த கோர்ட்டும் வந்து முடிவு சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த தீர்ப்பாயங்கள் தான் கடைசி முடிவை அளிக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் டு ஆர்ம் ட்விஸ்ட் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், அதை வந்து ராஜமன்னார் கமிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ராஜமன்னார் கமிட்டி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளுநரோட அதிகாரங்கள் இருக்கு இல்லையா,
யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து ஆளுநர்களை வந்து நியமிக்குது. ஸோ இது ராஜமன்னார் கமிட்டி எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, சில ஸ்டேட்ஸ்லையும். என்ன விஷயம்னா, கவர்னர் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த ரூலிங் பார்ட்டி வந்து ஆட்சி பண்ணுதோ அவங்களுக்கு ஃபேவராக தான் நடந்துக்குது. ஒருவேளை இப்போது சிஎம், இப்போ ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க அதுக்கு அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தால் ஸ்டேட்டுக்கு வந்து ஒத்துழைக்காமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சு இருக்காங்க, இதனால் பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ட்டு சொல்லி அதற்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த ராஜமன்னார் கமிட்டி. சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஆர்டிகிள் 312 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்றத ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் ஏதாவது புதுசாக ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அதிகாரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம், ராஜ்யசபாவுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே எந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க, 312 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி, ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் வந்து பார்த்தா 2005 அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் எந்த இயர் வந்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 கிடையாதுங்க, 1966. சரிங்களா? தென் அதே போல் இந்த ஆர்டிகிள் 312 இருக்கு இல்லைங்களா, ராஜமன்னார் கமிட்டியில் இதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்றத ஒன்று நம்ம அகற்றிடணும். ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து உரிமை இருக்கணும், யூனியன் கவர்மெண்ட் மட்டும் என்ன உரிமை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்லாமல் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ராஜமன்னார் கமிட்டியில் இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 25th கொஸ்டின், ஹூ இஸ் நோன் ஆஸ் சாம்பியன் ஆஃப் ஸ்டேட் ரைட்? மாநில உரிமைகளின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை. ஓகேங்களா? ஸோ அண்ணாதுரையை தான் இந்த மாதிரி மாநில உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 26th கொஸ்டின், விச் ஒன் இஸ் நாட் ஸ்டேட் ஆட்டோனமி இஷ்யூ? மாநில சுயாட்சி பிரச்சனையாக இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டேட் ஆட்டோனமி இஷ்யூ, மாநில சுயாட்சி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்குங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எஜுகேஷன். அதாவது எஜுகேஷன் அப்படின்றது முதல்ல ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருந்தது, ஆனால் அதை தூக்கி கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? கல்வி இடமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அகைன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வரணும் அந்த பவர் அப்படின்றதுக்காக ஒரு இஷ்யூ நடந்தது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஆளுநர் நியமனம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு விஷயம். அப்போ வந்து கவர்னர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதுவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் ஆர்டிகிள் 356, இதுதான் தேர்டு உறுப்பு 356ன்னு சொல்லுவோம். இதில் எது ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எமர்ஜென்சி ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா பிரசிடென்ட் வந்து உடனே வந்து பிரசிடென்ட் ரூல் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா? ஸோ இதனால் என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது யூனியன் கவர்மெண்ட்டில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு அப்போசிஷன் பார்ட்டியாக யூனியன் கவர்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க காரணமே இல்லாமல் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு கூட பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்து அவங்க ஆட்சி புரியலாம் இல்லையா? இந்த மாதிரியான மிஸ்யூஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆர்டிகல் 356 இஷ்யூவை சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் பில்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதாவது சட்ட முன்வரைவுகள் தேக்கி வைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்னுடைய மேற்பார்வைக்கு போகணும் அப்படின்றதுக்காக, மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்றதுக்காக கவர்னர் வந்து நிறுத்தி வச்சிருப்பாரு சில பில்ஸ் எல்லாம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக இந்த ரிசர்வேஷன் ஆஃப் பில்ஸும் ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருந்தது. தென் இன்னொரு இஷ்யூ என்னன்னு பார்த்தா ஆல் இந்தியா சர்வீசஸ், அனைத்து இந்திய பணிகள். அதை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இதில் இல்லாதது என்னது, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்ததே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இப்போ வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வரல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 27th கொஸ்டின், when was subject of education changed to concurrent list? கல்வியை 3வது பட்டியலான பொது பட்டியலுக்கு மாற்றிய ஆண்டு. நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இஷ்யூவே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எஜுகேஷன், ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்ததை கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 தாங்க. சரிங்களா? லிஸ்ட் 2லேருந்து லிஸ்ட் 3ல மாற்றிட்டாங்க. ஸோ அது எந்த ஆக்ட் மூலமாக அப்படின்ட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 28th கொஸ்டின், எஸ்ஆர் பொம்மை விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் ஃபார். ஸோ இந்த எஸ்ஆர் பொம்மை விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ் வந்து எந்த இயர் நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க, 1994 நடந்தது. சரிங்களா? ஸோ இந்த எஸ்ஆர் பொம்மைன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட 11th சிஎம். ஸோ இந்த எதுக்காக அவங்க கேஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356 நம்ம ஏற்கனவே சொன்னோம். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி பை பிரசிடென்ட் ரூல். அதாவது பிரசிடென்ட் ரூல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்
கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி புரிகிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிர்கட்சியாக இருந்தால் அந்த நேரத்துக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா இந்த ஆர்டிக்கிளை, அப்படி மிஸ்யூஸ் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கேஸ் போட்டது தான் இந்த எஸ்ஆர் பொம்மை. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஆர்டிகல் 356 வந்து மாற்றி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 312 மிஸ்யூஸ் ஆர்டிகல் 312 வந்து மாற்றணும் அப்படின்ட்டு சொல்கிறது ராஜமன்னார் கமிஷனில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே எந்த கமிஷன் இல்லை கேஸ் ஏதாவது இருந்தால் எந்த கேஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. 29th கொஷின், ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப், முதல் நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனோட லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மொரார்ஜி தேசாய் தான் இருந்தார். ஓகேங்களா. ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் ஃபார்ம் பண்ணப்போ. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஹனுமந்தையா அப்படின்றவரும் இந்த ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனோட லீடராக இருந்திருப்பார். ஓகேங்களா. தென் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிஷன் பார்த்திங்கன்னா 20 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று வந்து இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி இருக்கும். ஓகேவா. தென் இதற்கு அடுத்ததாக செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனும் ஒன்று கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. ஸோ அது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005லங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படின்னா 1956 கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. அதுவே செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படின்னா அது 2005 கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு சேர்மனாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்ப மொய்லி அப்படின்றவர் தான் இனிஷியலாக இருந்தாங்க. தென் அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து லீடர்ஷிப்பாக இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே சேர்மன்ஸ் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனுடைய. ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. The Administrative Reforms Commission of India was set up on 5th January 1966 under the chairmanship of. ஸோ 1966 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்போ யார் இனிஷியலாக சேர்மனாக இருந்தாங்கன்னு சொன்னோம், மொரார்ஜி ஆர் தேசாய் அப்படின்ட்டு சொன்னோமா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 2015 கேட்டிருக்காங்க. 30th கொஷின், விச் கமிட்டி ரெக்கமெண்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில், எந்த குழு மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா ஒரு கொஷின். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்காரியா கமிஷன் தாங்க. ஸோ இது கான்ஸ்டிடியூட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1983. ஓகேவா. சென்டருக்கும் ஸ்டேட்க்கும் இடையே உள்ள அந்த ரிலேஷனை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்காக இந்த கமிஷனை கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. தென் இதனோட சேர்மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ் சர்க்காரியா அப்படின்றவர் தான். இவர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது டோட்டலாக 3 மெம்பர்ஸ் இந்த கமிட்டியில். ஒருத்தர் சேர்மேன், ரிமைனிங் இருக்க அந்த 2 மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி சிவராமன் சொல்லுவோம், இன்னொருத்தவர் ஆர்எஸ் சென். ஓகேங்களா. ஸோ இவங்க கான்ஸ்டிடியூட் பண்ணது, அதாவது இந்த கமிஷன் ஃபார்ம் பண்ணது 1983 இருந்தாலும் அவங்க ரிப்போர்ட்டை 5 வருஷம் கழிச்சு தான் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அப்படி சப்மிட் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டில் அவங்க டோட்டலாக 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கலாங்களா. அதில் ஒன்று தான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஓகேங்களா. தென் அது மட்டும் இல்லாமல் 263A வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னா இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்டுக்கு இடையே வந்து எந்த பவரும் வந்து இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு, அதற்காகவே கிரியேட் பண்ணப்படுறது தான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் 263B 263C அதில் வந்து இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பற்றி கிளியராக கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு ஒரு பர்மனன்ட் செக்ரட்டரியேட் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அவர் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருப்பாங்க. தென் வேறு என்ன இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை தவிர்த்து வேறு என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த கமிட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356 இருக்கு இல்லையா, எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் பிரசிடென்ட் ரூல்னு சொன்னோமே, அதை பற்றி இவரோட அபிப்பிராயம், அதாவது இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில ஆட்சி முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே வந்து எமர்ஜென்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அதாவது முற்றிலும் ஒன்லி கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த எமர்ஜென்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். தென் வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூலிங் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக அதனோட இப்போ வேறு ஏதாவது பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லீடரை வந்து கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழிசை சவுந்தரராஜனே வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இப்போ இங்கே பிஜேபி ஆட்சி இருக்குது அப்படின்னா அந்த பிஜேபியோடைய லீடரான தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இன்னொரு ஸ்டேட்டோட கவர்னராக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லாமே எந்த கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி சொல்லியிருப்பாங்க. தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ட்ரை லாங்குவேஜ் ஃபார்முலா. ஓகேவா. ஸோ எந்த கமிட்டி வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் வச்சுது அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
31st question, the National Commission to Review the Working of the Constitution, NCRWC அப்படின்னு சொல்லப்படுறது எந்த கமிஷன் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு எனப்படுவது எந்த குழு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சாலியா கமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. வெங்கட செல்லையா அப்படின்ட்டு தமிழில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இது எந்த இயரில் வந்து கான்ஸ்டிடியூட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 2000 ஓகேங்களா. 22nd February 2000 தான் இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எந்த கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா NDA கவர்மெண்ட், அடல் பிஹாரி வாஜ்பாயினோட காலத்தில் இதை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாசிபிளாக இருக்குது அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த வெங்கட செல்லையா கமிட்டி அப்படின்றது ஓகேங்களா. ஸோ பாசிபிள் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு தேவை அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த NCRWC அப்படின்றவங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா. 32nd question, who called Article 356 as dead letter to the Constitution? அரசமைப்பின் உறுப்பு 356 தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம். டெட் லெட்டர் டு தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ஆர்டிகல் 356 அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள். 33rd question, ராஜமன்னார் கமிஷன் டஸ் நாட் ரிலேட் டு விச் ஆர்டிகல்? ஸோ ராஜமன்னார் கமிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணுமா அப்படின்றத ஆய்வு செய்யறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ராஜமன்னார் கமிஷன் ஓகேங்களா. ஸோ மெட்ராஸ்னோட சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க இல்லையா, மெட்ராஸ் ஹைகோர்ட்னோட சீஃப் ஜஸ்டிஸ் PV ராஜமன்னார், ஸோ அவரோட தலைமையில் ஏற்படுத்துறது தான் இந்த ராஜமன்னார் கமிஷன் ஓகேங்களா. ஸோ இதில் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரான டாக்டர் A லக்ஷ்மணசுவாமியும், தென் ஆந்திராவோட சீஃப் ஜஸ்டிஸான P சந்திரரெட்டி அவர்களும். ஸோ இவங்க தான் மெம்பர்ஸாக இருந்தாங்க இந்த ராஜமன்னார் கமிஷனுக்கு. ஸோ இவங்க ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இவங்களோட சஜஷன்ஸ் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 263 அதாவது இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை வந்து கண்டிப்பாக சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது நடைமுறைக்கு கொண்டு வரணும் ஆர்டிகிள் 263 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கவுன்சிலில், இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா CM இருக்கணும். தென் அவர் இந்த CMஏ வந்து நாமினியாக எந்த மெம்பர்ஸ் குறிப்பிடுறாங்களோ அவங்க இருக்கணும். அப்படி இல்லைனா பிரைம் மினிஸ்டர் வந்து சேர்பர்சனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சுருப்பாங்க. தென் பார்த்திங்கன்னா இந்த 256, 257, 339 இதெல்லாமே வந்து இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஆர்டிகல் 256, 257 அண்ட் 339(2) அப்படின்ற ஆர்டிக்கிளை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ராஜமன்னார் கமிஷன். இதை தவிர்த்து ஆர்டிகல் 356 இருக்கு இல்லைங்களா. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சி வந்து கலைஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இவங்களும் சொல்லியிருப்பாங்க. தென் இந்த கமிட்டி பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா சர்வீஸ் இருக்கு இல்லையா, இந்த போஸ்டிங்கை வந்து அபாலிஷன் பண்ணிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாது, சென்ட்ரல் சர்வீஸ், ஸ்டேட் சர்வீஸ் அப்படின்னு 2 இருக்கணும். சென்ட்ரல் சர்வீஸ்னால் அது யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷனும், ஸ்டேட் சர்வீஸ் அப்படின்னா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்ட்டும் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. தென் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 34th question, புன்ச்சி கமிஷன் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் இன். ஸோ புன்ச்சி கமிஷன் பற்றி இன்னும் பார்க்கல இல்லையா, மதன் மோகன் புன்ச்சி கமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இது வந்து ஃபார்ம் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2007 ஓகேவா. ஃபார்ம் பண்ணது 2007 யாரோட தலைமையில்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் புன்ச்சி தலைமையில். இவர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க சரிங்களா. தென் இவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2010 ஓகேவா. 3 years கழிச்சு 2010 தான் இவங்க ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்னெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு வந்து ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் கவர்னர் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இம்பீச்மெண்ட் மூலமாக மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 355 ஆர்டிகல் 356 சேஞ்சஸ் வேணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனை வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புன்ச்சி கமிஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 35th question, சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ சர்க்காரியா கமிஷன். ஸோ சர்க்காரியா கமிஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு, அதாவது ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம பார்த்துருப்போம் எந்த இயர் ஃபார்ம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. வெங்கட செல்லையா அப்படின்றது இந்த கமிஷன் வந்து எப்போ வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 2000 அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ராஜமன்னார் கமிஷன் இருக்கு இல்லையா, இது வந்து அப்பாயிண்ட் பண்ணது 1971 கிடையாதுங்க, அப்பாயிண்ட் பண்ணது 1969 சரிங்களா. ஸோ அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1971
இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. 1971 ராஜமன்னார் கமிஷன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கமிஷன் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969. ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் புன்ச்சி கமிஷன் பார்த்தீங்கன்னா 2007 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ 2007 ஃபார்ம் பண்ணிவிட்டு 2010 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் இன்னும் சில டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. 156th கொஷின், விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்ஸ் அபவுட் டாக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன் பட் அசைன் டு தி ஸ்டேட்ஸ். மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 269. சரிங்களா. ஸோ டேக்ஸ் ரெவென்யூ டிஸ்ட்ரிபியூஷனோட ஒரு வே தான் இது பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ விதிக்கப்படுறது கலெக்ட் பண்ணுறது எல்லாமே யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்கும், பட் அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா. அது எந்த ஆர்டிகல் அப்படின்ட்டு பார்த்தா 269th ஆர்டிகலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் 2019 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்க, the members of the Central Administrative Tribunal are given status of judges of High Court from an amendment in the year. மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபுனலாக இருக்காங்க இல்லையா, தீர்ப்பாயங்களில் உறுப்பினர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த பவருக்கு ஈக்குவலாக வந்து ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கேட்கலாம். அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜினோட பவருக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு இப்படி கூட கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ எந்த ஜட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்த இயர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2006. ஓகேங்களா. ஸோ இது வந்து குரூப் 2 எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் பற்றி. சர்க்காரியா கமிஷன் ஆன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் வாஸ் அப்பாயிண்டட் பை தி GOI டியூரிங். இந்திய அரசால் மத்திய மாநில உறவு சம்பந்தப்பட்ட சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா 1983 வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 1 2015 கேட்டிருக்காங்க. பார்ட் 15 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் தி ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தீர்ப்பாயங்கள் பற்றி இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 15 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 15 கிடையாதுங்க, பார்ட் 14A. ஓகேங்களா. அப்போ இது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 323A வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தான், நிர்வாக தீர்ப்பாயங்கள் பற்றி. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 323B வந்து இதை தவிர்த்து மீதி இருக்க மற்ற ட்ரிபுனல்ஸ் எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட் தாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B 2 ஒன்லி கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து குரூப் 1 எக்ஸாம் 2015 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து சர்க்காரியா கமிஷன் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னு பார்த்தோம். அப்போ அது எந்த இயர் அப்படின்றத பார்க்கல இல்லைங்களா. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1990 தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019 கேட்டிருக்காங்க. தென் ஃபெடரலிசம் ஃபீச்சர்ஸ், அதாவது கூட்டாட்சியின் தன்மைகள் இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ அப்போ அந்த 6 ஃபீச்சர்ஸும் பார்க்கணும் இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் அதாவது தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எழுதப்பட்ட அரசமைப்பு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் வேர்ல்டுலே லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்தியாவில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போது இது வந்து இந்தியாவில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுப்ரமேசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசமைப்பின் உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிடியூஷனில் ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வராங்க அப்படின்னா அது எல்லா கவர்மெண்ட்ஸுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் சூப்ரமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுவும் இந்தியாவில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது அதிகார பகிர்வுன்னு சொல்லுவோம். ஸோ பவர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதிகார பகிர்வு இருக்குது இல்லைங்களா இந்தியாவில். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை கேமரலிசம், ஈரவை அப்படின்னு சொல்லுவோம். ஈரவை நாடாளுமன்றம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் இருக்கும். பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 ஹவுஸ் இருக்குது இல்லைங்களா. ஒன்று வந்து அப்பர் ஹவுஸ், இன்னொன்று வந்து லோயர் ஹவுஸ். அதாவது லோக்சபா ராஜ்யசபா அப்படின்ட்டு 2 பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போது இந்தியாவில் இதுவும் ஒரு ஃபெடரலிசம் ஃபீச்சர் தான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அதாவது தனியாக இந்த ஜுடிஷியரிக்குனே நீதிமன்றத்துக்குனே தனியாக ஒரு நீதித்துறைக்குனே தனியாக வந்து ஒரு பவர்ஸ் இருக்கும். அதாவது சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஹையஸ்ட் பவராக இருக்குது இல்லைங்களா. உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடுவனாகவும் செயல்படுவாங்க நீதித்துறையில் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த 6 இதுவுமே இருக்குது. ஸோ 6th ஒன்று ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதையும் பார்த்துரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகிழ அரசமைப்பு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். கான்ஸ்டிடியூஷனில் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு லா மூலமாக கொண்டு வர முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதன்படி தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அப்படி இருந்தால் அதை வந்து ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. 6 கூட்டாட்சி தன்மைகள். ஸோ இது என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தாச்சுங்களா.
அவ்வளோதாங்க, இந்த டாப்பிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம், டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த அளவு படித்தாலே போதுங்க. நம்ம வந்து 6th புக்லேருந்து 12th புக் வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து என்னென்னலாம் இருக்கோ எல்லா கண்டென்ட்டையும் சேர்த்து தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். Bye.